ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பால் என்று நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்றாளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மேயும் இயம்பவை தாய் இதுவோ ஒன்றன் மெய்யருளே. அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை தையல் நல்லால் தகை சேர்நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லான் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. தஞ்சம் பெரிதில்லை ஈதல்லதென்று என் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றினில் சிலையும் அஞ்சம்பும் மிக்கு அலராக நின்றாய் அறியாரெனினும் பஞ்சஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. பாலினும் சொல் இனியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சனையின் மேலினும் கீழென்று வேதங்கள் பாடும் மெய்பீடம் ஒரு நாளிலும் சால நன்றோ அடியேன் முடை நாய் தலாயே. விளக்கம். அபிராமி அன்னை தான் உலகெங்கும் பராசக்தி என்ற ஒரே வடிவமாகவும் ஏனைய பல சக்திகளின் வடிவங்களாகவும் திகழ்கின்றாள். அவற்றினின்றும் வேறாகவும் விளங்குகின்றாள். அத்தகைய எம்பெராட்டியார் எம் மனத்தினில் விட்டகலாமல் நின்று நிலவுகின்றாள், அருள் புரிகின்றாள். இது விந்தையென்றோ? இதன் உட்பொருள் தத்துவத்தை ஆளிலையின் மேல் துயிலும் பெருமானும் அப்பன் சிவபெருமானும் தான் அறிவர். தாயே, ஏகாம்பரநாதர் வழங்கிய இருநாழி நெல்லை கொண்டு அண்டமெல்லாம் உய்யும்படி காமாட்சி என்னும் பெயருடன் அறம் செய்யும் உன்னையும் புகழ்ந்து போற்றினேன். அதே சமயம் தகுதியற்ற நான் ஒருவனிடம் சென்று பொய்யும் மெய்யும் கூறி பாடும்படி வைத்தனையே, இதுவா உன் அருளின் எல்லை? செந்தாமரையிலும் என் இதய தாமரையிலும் வீற்றிருக்கின்ற தாமரை மொட்டு போன்ற மார்பகங்களை உடைய அபிராமி தேவியின் ஒளி மிகுந்த விழிகளாகிய கருணை தாமரையும் முகத்தாமரையும் கரத்தாமரையும் பாதத்தாமரையும் அல்லாமல் எனக்கு வேறு புகலிடம் இல்லை. 5 மலர் அம்புகளும் நீண்ட கரும்பு வில்லும் கொண்டிருக்கும் அபிராமவல்லியே, உன் தவநெறியே அன்றி அடைக்கலம் வேறு ஒன்றுமில்லை என நான் அறிந்தும் அவ்வழியில் முயன்று நடைபயில எண்ணவில்லை. பேதையரை போன்றவர்கள் இந்த செம்பஞ்சு குழம்பு ஒளிவீசும் பாதங்களை உடைய பெண்கள் இவர்கள் தாம் பெற்ற குழந்தைகளை தண்டிக்க மாட்டார்கள். எனவே விரைந்து எனக்கு அருள் புரிவாய் அன்னையே. சுவைமிகும் பாலை காட்டிலும் இனிய சொற்களை பேசும் அபிராமவல்லியே, நீ நின் குளிர்மையான மலர்பாதங்களை பெருமாளும் ஏனைய தேவர்களும் வணங்கும் பெருமை மிகுந்த கொன்றையத்தார் அணிந்த எம்பெருமான் திருமுடி மீதும் பதிப்பதுண்டு. நின் பாதங்களை போற்றும் 4 பிரணவ பீடங்களிலும் பதிப்பதுண்டு.
இன்றோ அடியேனின் நாய்த்தலை போலும் தலையில் மீதும் பதித்து விட்டாய். இது சிறந்ததாகுமோ?